தாவேகா விஜய் அவரு அரசியல்ல போட்டியிட முடியாதா? திடீர்னு ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகிருக்கு. அவரோட வேட்பு மனுவுல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி இருக்காரா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டியிடுற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவரு தன்னோட பேர்ல முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கொடுத்திருக்கிறதா தேர்தல் ஆணையத்துல புகார் அளிக்கப்பட்டிருக்கு. திருச்சி கிழக்கு தொகுதியை சேர்ந்த முன்னாள் அரசு கல்லூரி பேராசிரியர் தமிழரசன் அப்படிங்கிறவரு இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு அதிரடியா புகார் கடிதத்தை எழுதியிருக்காரு. அதுல தாவேகா தலைவர் விஜய் அவருடைய பெயர் குளறுபடி குறித்து அவர் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காரு. அந்த புகார் கடிதத்துல பேராசிரியர் தமிழரசன் குறிப்பிட்டிருக்க விஷயம், தாவேகா தலைவர் விஜய் தன்னோட கட்சியோட அனைத்து அதிகாரப்பூர்வ கடித தொடர்புகள்லயும் அறிக்கைகள்லயும் தாவேகா தலை விஜய் என்றே குறிப்பிட்டு வராராம். ஆனா தற்பொழுது திருச்சி கிழக்கு தொகுதிக்காக தாக்கல் செஞ்சிருக்க விஜய் வேட்புமனுவுல ஜோசப் விஜய்னு குறிப்பிட்டிருக்காராம். தன்னோட உண்மையான பெயர் என்ன அப்படிங்கறத விஜய் தெளிவுபடுத்தணும். அவரோட பிரமாண பத்திரத்துல பெயர் உள்ள இந்த முரண்பாடு குறித்து உரிய விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மக்கள் கிட்ட ஒரு பெயரையும் தேர்தல் ஆவணங்கள்ல ஒரு பெயரையும் குறிப்பிடுவது வாக்காளர்களை குழப்பமடைய செய்யும் செயல் அப்படின்னும் இந்த பெயர் குழப்பம் குறித்து விசாரணை நடத்தி அவரோட வேட்புமனுவை நிராகரிக்கணும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த புகார்ல பேராசிரியர் தமிழரசன் வலியுறுத்தி இருக்காரு. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரு தொகுதிகளில் விஜய் அவர் போட்டியிடுற நிலையில அவரோட வேட்புமனு மீதான இந்த தொழில்நுட்ப ரீதியான புகார் அரசியல் வட்டாரத்துல பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு தாவேகா தரப்புல என்ன பதில் அளிக்க போறாங்க அப்படிங்கறத அடுத்த கட்ட நகர்வை பொறுத்து தான் நாம முடிவு பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம விஜய் அவரு சில சொத்து விஷயங்களையும் சரியா பதிவிடல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி நிறைய செய்திகள் இவரை பத்தி வெளியாகிட்டு இருக்கு. அந்த பிழைகளை எல்லாம் அவரு சரி பண்ணுவாரா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கணும். பெரம்பூர் மனுவுல தன்னோட வயது 52னும் திருச்சியில 51னும் குறிப்பிட்டு இருக்காராம். இந்த ஒரு வயது வித்தியாசமும் அரசியல் வட்டாரத்துல பேசுபொருளா இருக்கு. இன்னைக்கு கூடுதல் மனு மூலமா பாத்தீங்கன்னா தன்னோட சரியான வயதை விடுபட்ட வழக்கு விவரங்களை விஜய் அவர் அதிகாரப்பூர்வமா இணைச்சிருக்காரு. மதுரை வழக்கு தொடர்பா முறைப்படி சம்மன் எதுவும் வரல அப்படிங்கறதுனால முந்தைய மனுவுல அது விடுபட்டு இருக்காம். இப்ப விவரங்கள் அறியப்பட்டதோட தேர்தல் ஆணைய விதிமுறைப்படி 6ஆம் தேதிக்குள் திருத்த அனுமதி இருக்காம். இதுல எந்த சட்ட சிக்கலும் இல்லைன்னு சொல்றாங்க. வேட்பு மனுவுல இருந்த பிழைகளை சரி செஞ்சிருக்காங்களாம். விஜய் அவருடைய மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது உறுதியாகி இருக்கு. இதனால பெரம்பூர் தொகுதியில அவர் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. ஆனா நிறைய செய்திகள் அவர்னால இனிமேல் தேர்தலை நிக்க முடியாது, வேட்பு மனு நிராகரிச்சிருவாங்க அப்படி இப்படின்னு பரவிக்கிட்டு இருக்கு. அதுல எதுவுமே உண்மை கிடையாது. விஜய் அவருக்கு இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா செய்திகள் தான் இப்படி பரவிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சு அவர் அடுத்த கட்ட வேலைகளை இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சமூக வலைதளங்கள்ல வர செய்திகள் எல்லாமே வதந்திகள் அப்படிங்கறத தெளிவுபடுத்தி இருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.